யூடியூப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு ஒரு எளிய முறை மருத்துவத்தை பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பலனடைஞ்ச விந்தோட எந்த தன்மையா இருந்தாலும் சரி, உற்பத்தி இல்லாம இருந்தாலும் சரி, விந்து உயிரணுக்களே இல்லாம இருந்தாலும் சரி, எந்த தன்மையா இருந்தாலும் சரி, மருத்துவத் துறையில பார்த்தீங்கன்னா, அசோஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய நிலை காணப்பட்டாலும் சரி, கிட்டத்தட்ட 45, 50 வயது இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறைய எங்களோட மருத்துவ மையத்தில நெறைய பேருக்கு பயன்படுத்தி, நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, உயிரணுக்கள் உற்பத்தி அதிகமா இருக்குது. அது மெடிக்கல் ரிப்போர்ட்டே குடுத்திருக்கிறாங்க. சுத்தமா இல்லாத நிலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாக காணப்பட்ட நிலை. அதுக்கு பிறகு அவங்க குழந்தை பாக்கியம் பெற்ற நிலை. இந்த மாரி அனுபவங்கள் நெறையாவே இருக்குது. அந்த வகையில நம்முடைய பெரியோர்கள் பயன்படுத்தி வந்த, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின, இது ஓலைச்சுவடி குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த முறைய பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கையாண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏனென்றால், சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உடல்ல பார்த்தீங்கன்னா, விதைகள் மட்டும் பயன்படுத்தியே அவங்க வெற்றி அடைவாங்க. விதைகள் பயன்படுத்தி வெற்றி அடையாதவங்க இந்த முறைய பயன்படுத்தினா கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. ஆனா இது ஒரு மருத்துவருடைய உதவியோடு செய்றது சிறந்தது. இது ஒரு அனுபவ பதிவும் கூட. அப்போ இதுக்கு சாட்சி முன்னோர்களும் குடுக்குறாங்க, அனுபவமா இருக்குது. அந்த வகையில பார்க்கும்பொழுது, விதைகள் ஒரு 5 விதமான விதைகள் நம்ம எடுத்துக்கிடுவோம். சரியா? 1 அத்தி விதை. நாட்டு அத்தி விதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நெறைய ஹைபிரிட் வருது. ஹைபிரிட்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் இல்ல. நாட்டு அத்தி விதை, அரச மரத்து விதை, ஆலமரத்து விதை, அதுபோக பூனைக்காளி விதை. இந்த 4 விதையுமே பொதுவாகவே நல்லா வேலை செய்யக்கூடியது. இதுபோக 5வதாக ஒரு விதை. என்னன்னா, நீர்மூழி விதை. இந்த நீர்மூழி விதைய நீங்க பயன்படுத்தும் பொழுது, அத சுத்தி செய்து பயன்படுத்துறது நல்லது. ஏனென்றால், அதுல ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கும். இந்த கொழகொழப்பு தன்மை என்ன பண்ணா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பச மாரி இருக்கிறனால இது ஏதோ நெனச்சு பயந்துருவாங்க. ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இத பால்ல வேடு கட்டி அவிக்கணும். இந்த நீர்மூழி விதைய சிட்டுக்குருவி லேகியம்ன்னும் சொல்லுவாங்க. சிட்டுக்குருவி அதிகமா போகம் பண்ணக்கூடிய தன்மை உடையது. அந்த சிட்டுக்குருவி ஈக்குவலா போகத்த அதிகப்படுத்துற தன்மை நீர்மூழி விதைக்கு இருக்கு. இத நம்ம நேரடியா பயன்படுத்தக்கூடாது. என்ன பண்ணணும்னா, பால்ல வேடு கட்டி அவிக்கணும். இந்த மாரி 7 முறை அவிக்கணும். அவிச்சு சுத்தி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் சொன்ன இந்த 5 விதைகள நல்லா நிழல்ல காய போட்டு, கல் உரல்ல போட்டு இடிக்கணும். நேரடியாகவே இத சூடு பண்ணி பயன்படுத்தக்கூடாது. கல் உரல்ல போட்டு இடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா பவுடர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, மீண்டும் கல் உரல்ல போட்டு இடிக்கணும். அப்படி நல்லா பவுடர் கல் உரல்ல போட்டு, போட்டு இடிச்சு தான் இந்த மருந்து தயார் செய்யணும். மிஷின்ல குடுத்து வேலை செய்யும்போது அந்த அளவுக்கு பலன் இல்ல. இதான் நாங்க பார்த்த வரைக்கும் உண்மையா இருக்குது. இந்த அனுபவமே உங்களுக்கு சொல்றேன். மத்தவங்க அப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படிதான் வேணும். பூனைக்காளி விதைய பார்த்தீங்கன்னா, மேல் தோடு நீக்கி பால்ல அவித்து சுத்தி செய்து எடுத்துக்கொள்ளணும். இந்த 5 மூலிகையும் இது கூட சிலாச்சித்து பஸ்பம். இப்ப நான் சொல்ற எல்லாமே மருத்துவர்கள் அறிவுரை பேர்ல எடுத்துக்கணும். இந்த சிலாச்சித்து பஸ்பம் படிகார பஸ்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாகவங்க பஸ்பம். அல்லது நாகவங்க குருசுண்ணமாவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கை தேர்ந்த மருத்துவர்கள்ட்ட அந்த மருந்தெல்லாம் இருக்கும். நீங்க அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று எடுத்துக்கலாம். சுத்தி செய்த வெள்ளி பஸ்பம். வெள்ளிய பஸ்பமாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே கலந்து இப்ப சொன்ன விதைகள் கூட எடுத்து வந்தோம்னா, எப்பேர்ப்பட்ட முடியாதுன்னு சொன்னவங்க கூட உயிரணுக்கள் உண்டாயிரும். விந்துவே இல்லைங்க அவருக்கு. விந்து உண்டாயிரும். விந்துலாம் உண்டானாலும் நீர்த்து போயிருதுங்க. கெட்டியாயிரும். கெட்டி ஆயிட்டாலே போதும். உயிரணுக்கள் என்ன ஆயிரும்? அதிகமா வந்துரும். இது கூட நம்ம இன்னொன்னு சேர்க்கலாம். முருங்க பிசின் வேணா சேர்த்துக்கலாம். இந்த பிசின் சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு மூளைச்சூட குறைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மூளைச்சூடு, உடல் சூடு குறைந்த உடனே இயல்பாகவே உங்களுடைய பிராஸ்டேட் சுரப்பி நல்லா வேலை செய்யும். அந்தரங்க உறுப்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா விருத்தி ஆயிரும். உயிரணுக்கள் உற்பத்தி தொடங்கிரும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விதைகளோட பிரச்சனைகள் இருந்தா கூட சரி பண்ணிடும்.
நிறைய பேருக்கு வந்து விதை சார்ந்த பிரச்சனை வரும். தொட்டாலே வலி அதிகமா இருக்கும். அப்போ இந்த முறையில கையாண்டோம்னா, நமக்கு தேவையான சிங்க் சத்து உள்ள மூலப்பொருளும், மெக்னீசியம் சத்து உள்ள மூலப்பொருளும் நாகவங்கத்துல இருக்குது. இந்த நாகவங்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, முறையாக பயன்படுத்தக்கூடிய அந்த பசுவமானது, ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்த நல்லா வேலை செய்யக்கூடியது. அதுபோல சிராஜித்து பஸ்வம், இது எல்லாமே உடல் சூட சரி பண்ணக்கூடியது. படிகார பஸ்வம் சிறுநீரகத்த நல்லா வேலை செய்யக்கூடியது. வெள்ளி பஸ்வம் உடல் சூட்ட பூரா தணிச்சு, உடம்புக்கு தேவையான தாதுக்கள பூரா பலப்படுத்தக்கூடிய தன்மை வெள்ளி பஸ்வத்துக்கு இருக்கு. இப்ப நெறைய மருந்துகள் எடுப்பாங்க. விதை சூரணம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமா நெறைய மருந்துகள் இருக்கு. இந்த விதை சூரணத்த எடுக்கும் பொழுது, சிலருக்கு சக்சஸ் ஆகும், சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா வெள்ளி பஸ்வம் கலந்து பயன்படுத்தும் பொழுது, அற்புதமான பலன்கள வாரி வழங்கிரும். அந்த வகையில இது வந்து நெறைய பேருக்கு வெற்றி கொடுத்த ஒரு அற்புதமான தீர்வு. இன்னைக்கும் பாருங்க, நெறைய மருத்துவ வல்லுனர்கள் எல்லாருமே, இப்ப நான் சொன்ன முறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அற்புதமா இருக்கும். நீங்களும் தாது வந்து உடல் பலம் இல்லாமலாம் விந்து உற்பத்தி பண்ணிலாம் உயிரினங்கள உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப அதுக்கு தாது பலம் அதிகரிக்கணும். அப்ப தாது பலம் அதிகரிக்கணும்னா, தாதுக்கள் உள்ள உலோகங்கள் நமக்கு வந்து உடம்புல வந்து முறையாக சுத்தி செய்து, முறையாக பயன்படுத்தக்கூடிய இது வேணும். கட்டாயம் வேணும். அந்த வகையில, இப்ப நம்ம சொன்ன ஃபார்முலாவ பயன்படுத்தி, உயிரணுக்கள், விந்தணுக்கள், விந்தணுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உயிரணுக்கள உண்டு பண்ணக்கூடிய திறமை, அதுபோல தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் இது ஒரு நல்லதொரு தீர்வாக அமையும். நீங்களும் பயன்படுத்தி பார்த்து, உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல பார்த்த அன்பு உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி.